தள்ளப்பட்டேன். என் வீட்டு மொட்டை மாடி லைட்டை கூட நான் ஆஃப் பண்ணது கிடையாது. அப்படி இருந்த நான் ஒரு வாடகை வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். மூட்டை தூக்கினதான் சாப்பாடு என்கிற நிலைமைக்கு போனேன். மூட்டை தூக்குற இடத்துல போய் குடிகாரனா மாறினேன். அதிகாலையில ஆபத்து முக கோட்டு ஷேர் பண்ணி குடிச்சிட்டு தான் மூட்டை மேல கை வைப்பேன். மதியானம் முக கோட்டு வந்துடும். நைட்டு 1.5 கோட்டு குடிச்சிட்டு வீட்டில் வந்து உட்கார்ந்து கிடப்பேன். யாரும் நேசிக்கல, யாரும் விரும்பல. நாட்கள் போக போக என் குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டம், பாடுதான் அதிகமாச்சு. மூட்டை தூக்கிட்டே இருப்பேன். எனக்கு போன் வரும், உன் மனைவி தற்கொலை பண்ணிக்கிட்டா, உடனே வா, மருந்து எடுத்து குடிச்சிட்டான்னு சொல்லுவான். அங்கிருந்து ஓடி வருவேன். ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுவேன். வீட்டை இழந்தோம், தகப்பனர செத்து போயிட்டான், மூட்டை தூக்குற நிலைமைக்கு வந்துட்டோம், குடிகாரன் ஆயிட்டோம். இப்போ இவளும் சாவு தேடி ஓடுறாளே, எனக்கு ஒரு விடிவு காலமே இருக்காதா? எனக்கு ஒரு நல்லதே நடக்காதா? இப்படியேதான் நான் சாகணுமா? பல நாள் எழுதி இருக்கிறேன். செத்தெல்லாம் ஏதாவது பண்ணிட்டு கூட யோசிக்கும் போது 2 பிள்ளைகளை சாகடிக்க மனம் வராது. ஒரு நாள் வேதனை, போராட்டம். என் மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, அந்த குடிகாரன் குடிச்சு சாக போறான், உன்னெல்லாம் காப்பாற்ற போறான், நீ விட்டுட்டு போயிடு சொன்னவர்கள் உண்டு. அப்படி போராட்டம், பாடு. ஏன் இந்த